தமிழ் மேல உண்மையிலேயே பற்றும் ஆர்வமும் இருந்துச்சுன்னா இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. நிரஞ்சன் பாரதி அவங்க உது அப்படிங்கிற சொல்லுக்கு நடுவுல அப்படிங்கிற பொருள் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது கரெக்ட் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு அரசோட தமிழ் பாட புத்தகத்துல கூட உது அப்படிங்கிற சொல்லோட பொருளை தவறாத்தான் கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா உது அப்படிங்கிற சொல்ல நம்ம யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோமோ அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு தான் பயன்படுத்த முடியும். அந்த காணொலியோட இறுதியில கூட உங்களுடைய உவனையோ உவளையோ டேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களோட உவனையோ உவளையோ அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்லிட முடியாது, மிடில் பெஞ்ச்ல இருக்காங்க அப்படிங்கிற கண்டி. இப்போ நீங்க மிடில் பெஞ்ச் இல்லாம கடைசி பெஞ்ச்ல இருக்கிறவங்க கிட்ட போய் உவனை கூப்பிடு அப்படின்னு சொன்னா நடுவு பெஞ்ச்ல இருக்கிறவனை கூப்பிடுன்னு அர்த்தமாயிராது. அவங்க நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்க கிட்ட இருக்கிறவனை கூப்பிடு அப்படிங்கிற அர்த்தம் தான் வரும். அப்படிங்கும் போது மிடில் பெஞ்ச்ல இருக்கிறவங்க நம்ம உவன் உவல் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதனால அதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிறதா உது அப்படின்னு ஆயிடாது. நம்ம யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோமோ அவங்க கிட்ட இருக்கிற பொருள் உது, அவங்க கிட்ட இருக்கிற ஆள் உவர், அவங்க கிட்ட இருக்கிற இடம் உங்கு அப்படிங்கிற பொருள்ல தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு வேளைக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னா இப்போதைக்கு உது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறது இலங்கையில மட்டும்தான். அதனால இலங்கை தமிழ் பேசுற ஒருத்தங்க இதை பத்தி காணொலி பதிவிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உது அப்படிங்கிற சொல்லே கொரியன், ஜாப்பனீஸ் போன்ற சில மொழிகள்ல மட்டும்தான் இருக்கு. அந்த லிஸ்ட்ல தமிழ் இல்லாம போகாம காப்பாத்துவோம். நன்றி.